Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல இருக்கிற எல்லா எக்ஸாம்க்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் பொது தமிழும் பொது அறிவும். இந்த டாபிக்ல தான் நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து நாம பார்ட் C ஓட क्वेश्चंस தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா few set of questions பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம இன்னும் சில செட் ஆஃப் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்படியே கமெண்ட்ஸ்ல थैंक யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏனா நீங்க போடுற அந்த ஒரு थैंक யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நாங்க நம்புறோம். சரி வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ள போலாம். 61வது கேள்வி பாத்தீங்கன்னா மடங்கள் என்னும் சொல்லின் பொருள். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி சிங்கம். 62வது கேள்வி அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி நித்தில கோவை. 63வது கேள்வி பாத்தீங்கன்னா குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பூரிகோ. 64வது கேள்வி பாத்தீங்கன்னா உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல். இதுக்கான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 65வது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கான விடை ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை. 66வது கேள்வி பாத்தீங்கன்னா திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர். இதுக்கான விடை ஆப்ஷன் டி மருதகாசி. 67வது கேள்வி சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். நிரப்புக. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 100. 68வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. மேட்ச் தி ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 1 4 2. 69வது கேள்வி உ வே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர். இதுக்கான விடை ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 70வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதுவும் மேட்ச் தி ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 1 4 2. 71வது கேள்வி இதில் திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி. இதுக்கான விடை ஆப்ஷன் சி ஔவையார். 72வது கேள்வி பார்த்தீங்கன்னா இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்னும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். யார் யார் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜியு போப். 73வது கேள்வி இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி சி இரா அரங்கநாதன். 74வது கேள்வி பார்த்தீங்கன்னா வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. 75வது கேள்வி மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாது இக்கூற்றை கூறியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி வள்ளலார். 76வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஜப்பான் ஜாவா. 77வது கேள்வி இங்கு உடல்நிலை மெய்ய மயக்கத்தை குறிக்கும் சொல். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி உற்றார்.
78வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 4 1 2. 79வது கேள்வி அங்காப்பு என்பதன் பொருள். இதுக்கான விடை ஆப்ஷன் பி வாயை திறத்தல். 80வது கேள்வி பார்த்தீங்கன்னா கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 6ஆம் வேற்றுமை தொகை. 81வது கேள்வி பொருத்துதல். பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. மேட்ச் தான் பண்ணணும். மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 3 4 1. 82வது கேள்வி பார்த்தீங்கன்னா இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. 83வது கேள்வி மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி வல்லான் வகுத்ததே வாய்க்கால். 84வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை ஆப்ஷன் பி 3 1 4 2. 85வது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி நாடு நுங்கு நெய்தல் நொச்சி. 86வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. பட்டியல் 1 பிறமொழி சொல் பட்டியல் 2 தமிழ் சொல். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 4 2 1. 87வது கேள்வி பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். 88வது கேள்வி பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அறிக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 3 1 4 2. 89வது கேள்வி ஜி.யு. போப் தொகுத்த நூலின் பெயர். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி தமிழ்ச்செய்யுட் கலம்பகம். 90வது கேள்வி பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராச தண்டனை. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கோஆப்பரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும். இந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்ட் 3 கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.